இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வீல் சேர். அதுலேயே இது ஹைட்ராலிக் மாடல். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட பெட் சைஸிங் நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஜஸ்ட் ஹைட்ராலிக் பம்பை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும், ஹைட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேஷண்ட் பெட்டை விட உங்களுக்கு ஹைட் ஆனதுக்கப்புறம் லாக்கர் இருக்கும், அந்த லாக்கரை ரிலீஸ் பண்ணிவிட்டு கீழே இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். இதை நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அவங்க லெக் எடுத்து நம்ம ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி விட்டுறணும். 2 லெக்கையும் எடுத்து விட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி அவங்க ஃபுட் இந்த மாதிரி இருக்காயிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பிரேக்குமே 2 சைடு பிரேக் கொடுத்துருக்காங்க. 2 பிரேக் லாக் பண்ணிவிட்டு அப்புறம் பெட்டுக்கு ஏற்ற சைஸில் நம்ம இதை டவுன் பண்ணிடணும். முதல்ல லெஃப்ட் சைடு லைட்டாக சாய்ச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைடு கிளிப்ஸ் உட்கார வச்சுட்டு அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு சாய்ச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்லிப்ஸையுமே நீங்கள் இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணிவிட்டு சேஃப்டி கிளிப்பையுமே மாட்டிடணும். அடுத்தது பேசிங் நம்ம கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பிரேக்ஸை ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ நீங்கள் இங்கேருந்தே நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டின்னு போயிடலாம். நம்ம டாய்லெட்டில் கூட வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இல்லை அப்படியே நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். இவங்களை வெஸ்டர்ன் டாய்லெட் நிற்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நம்ம அந்த வெஸ்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹைட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் ஆகிடுச்சுன்னா இவங்க அப்படியே ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம். கூட்டு சொல்லுங்க. ஸோ அங்கேயும் அதுதான் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம அவங்கள வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ கமோட் பர்பஸ் முடிஞ்சோடனே நம்ம வீட்டில் இருக்கிற ஹாலில் சோஃபாலேயோ இல்லை வித்தவுட் ஹேண்டில் சேர்ஸில் நம்ம உட்கார வைக்க முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இன்கேஸ் அதே தான் திரும்பி நம்ம இந்த லிஃப்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டுக்கு பிரேக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ பின்னாடி இருக்கிற அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணி ட்ராப் ஆகிடுவாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அவங்க பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபுட்டை நம்ம தான் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மறுபடியும் அவங்கள பெட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவங்க பெட்கிட்ட விட்டு போயிட்டு திரும்பி அதே மாதிரி அந்த பெட் ஹைட் ஏற்றி விடணும். ஆக்சுவலாக நம்ம ஹைட்ராலிக் பம்ப் வந்து இதில் ஆஃப் பம்ப் பெடல் தான் அடிக்கணும். ஃபுல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பி இது கீழே இறங்கிடும். ஸோ இது மாதிரி ஆஃப் பெடல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அது மேலே ஏறிடும். அந்த காட் ஏற்றுக்கு ஏறினதுக்கப்புறம் நம்ம திரும்பி உள்ளே அது மாதிரி வச்சுட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் சேரில் இன்னொரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களால் ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போக முடியாது, இல்லை உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் தான் இருக்குது, வெஸ்டர்ன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் இல்லை கமோட் சேராகவே யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கொடுத்துருக்குற ஹோலில் கரெக்டாக 2 செட் பண்ணிட்டீங்க. சேம் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கமோட் செட் பண்ணிட்டீங்கன்னா இது கமோட் சேராகவும் ஆக்ட் ஆகும். பட் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேஷண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை மாட்டணும். ஏன்னா இதை மாட்டிட்டு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதே மாதிரி இதில் ஃபுல் ஷவர் பண்ணக்கூடாது. டாய்லெட் கமோட் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த லிஃப்டிங் சேரில் இன்னொரு பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 hour 2 hour ஹாலில் இந்த சேர்லேயே உட்கார வைக்கணும்னா உங்களுக்கு அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த குஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா அவங்க படுத்துட்டு இருக்கும்போது பெட்டில் வச்சுட்டு அவங்க உட்காரும் போதே நம்ம குஷனில் உட்கார வச்சிடணும். இந்த மாதிரி பேஷண்ட்டை குஷனில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லிஃப்டிங் சேரை எடுத்துகிட்டு வரணும். முதல் பார்த்த மாதிரி தான் காட்டை விட ஹைட்டாக இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடணும். அதே மாதிரி பேஷண்ட் லெஃப்ட் சைடில் சாய்ச்சிக்கிட்டு நம்ம குஷன் கொஞ்சம் ஹைட் ஏற்றிட்டு இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி தான் பேஷண்ட்டுக்கு இப்போ சப்போர்ட் இருக்கிறதால இங்கே நம்ம சாய சொல்லிவிட்டு இந்த குஷனையுமே ஒன்றா. ஸோ நம்ம அகைன் இந்த மாதிரி பின்னாடி லாக் பண்ணிவிட்டு சேஃப்டி லாக் போட்டு திரும்பி ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்பி கூட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1 hour 2 hour 3 hours கூட நீங்கள் எவ்வளோ அர்த்தம் இந்த மாதிரி உட்கார வச்சிடலாம். அதே மாதிரி அவங்கள ரொம்ப நேரம் நீங்கள் ஹாலில் உட்கார வைக்கிறீங்கன்னா அவங்க ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கோசம் நம்ம ஹேண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம்.